TNPSC Group 4 Group 2 எக்ஸாமுக்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியில் டாபிக் 1 ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அதாவது 450 வினாக்கள் பார்த்துட்டோம். அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்த்துட்டோம். இந்த டாபிக் 1ல் எதெல்லாம் பார்த்துருப்போம்னா, இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம், அரசியலமைப்பின் முகவுரை, முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இது எல்லாமே டாபிக் 1ல் பார்த்துட்டோம். மொத்தமாக இது ஒரு 450 வினாக்களும், அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 200 பார்த்துருப்போம். டோட்டலாக 650 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். இதில் மொத்தமாக 530 வினாக்கள் பார்க்க போகிறோம். எந்தெந்த பாடங்கள்லாம் கவர் பண்ண போகிறோம்னா, 12th பாலிட்டியில் 7th லெசன் தேச கட்டமைப்பின் சவால்கள், அதே மாதிரி 12th ஹிஸ்டரியில் 8th லெசன் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு. இந்த 2 பாடமுமே ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 பாடத்தில் மட்டுமே 530 வினாக்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த 2 பாடத்துக்குமே லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த 2 பாடத்துக்குமான புக் பேக் கொஸ்டின் பார்த்துருவோம். கடைசியாக இந்த டாபிக் 2 ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம், இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்த்துருவோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இப்போதான் நீங்கள் இந்தியன் பாலிட்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட்லேருந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் மொதல் 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். 12th பாலிட்டியில் 7th லெசன் தேச கட்டமைப்பின் சவால்கள். பெரிய அளவிலான நிர்வாக மாகாணத்தில் நேரடியாகவோ அல்லது துணை கூட்டமைப்பாகவோ ஆட்சி செய்யும் ஒரு சிறிய அரசியலமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுதேச அரசுன்னு பெரிய அளவிலான நிர்வாக மாகாணத்தில் நேரடியாகவோ அல்லது துணை கூட்டமைப்பாகவோ ஆட்சி செய்யும் ஒரு சிறிய அரசியலமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சுதேச அரசுன்னு. இந்தியாவில் சுதேச அரசுகள் என்ற அமைப்பு முதலில் யாரால் தொடங்கப்பட்டது? இந்தியாவில் சுதேச அரசுகள் என்ற அமைப்பு முதலில் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜபுத்திரர்களால். ராஜபுத்திரர்கள் எந்த பகுதியிலிருந்து இந்திய துணை கண்டத்திற்கு புலம்பெயர்ந்து வந்தனர்? எங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய ஆசியாவிலிருந்து இந்திய துணை கண்டத்துக்கு வந்து புலம்பெயர்ந்து வந்தார்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள். ராஜபுத்திரர்களால் இந்தியாவில் சுதேச அரசுகள் எந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது? கிபி 200 ராஜபுத்திரர்களால் இந்தியாவில் வந்து சுதேச அரசுகள் இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டதுனா கிபி 200. ராஜபுத்திரர்கள் என்ற சொல்லின் பொருள் அரசர்களின் இளவரசர்கள் அப்படின்னு பொருள். ராஜபுத்திரர்கள் என்ற சொல்லின் பொருள் வந்து என்னன்னா அரசர்களின் இளவரசர்கள். இந்தியாவில் சுதேச அரசுகளின் தோற்றம் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். சுதேச அரசுகளின் தோற்றம் குறித்த சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, இந்தியாவில் சுதேச அரசுகள் முகலாயர் மற்றும் ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னரே ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இல்லை, கூற்று 1 வந்து சரிதான். இந்தியாவில் வந்து சுதேச அரசுகள் முகலாயர் மற்றும் ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னரே ஏற்படுத்தப்பட்டது தான். கூற்று 1 வந்து சரிதான். கூற்று 2, ராஜபுத்திரர்கள் அல்லாமல் நவாப் மற்றும் நிஜாம்களாலும் இந்தியாவில் சுதேச ஆட்சிகள் நடைபெற்றன. இல்லை, கூற்று 2 சரிதான். ராஜபுத்திரர்கள் அல்லாமல் நவாப் மற்றும் நிஜாம்களாலும் இந்தியாவில் சுதேச ஆட்சிகள் நடைபெற்றது தான். இல்லை, கூற்று 1 சரிதான். கூற்று 2 சரிதான். ஆப்ஷன் வந்து சி, கூற்று 1 மற்றும் 2 சரி. கீழ்காணும் எந்த பகுதிகள் உள்ளூர் அரச வம்சங்களால் ஆட்சி செய்யப்பட்டன? எந்தெந்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா மைசூர், திருவிதாங்கூர் மற்றும் புதுக்கோட்டை. இந்த பகுதிகள்லாம் அரச வம்சங்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதிகள். பிரிட்டிஷ் இந்தியாவில் உள்ள அனைத்து வகை முடியாட்சி முறைகளும் சுதேச அரசுகள் என்று அழைக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம். பிரிட்டிஷ் இந்தியாவில் உள்ள அனைத்து வகை முடியாட்சி முறைகளும் சுதேச அரசுகள் என்று அழைக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான நோக்கம் என்னன்னா, அவர்கள் பிரிட்டன் ஆளுகைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை குறிக்க. அவர்கள் பிரிட்டன் ஆளுகைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை குறிக்க. ஒரு சுதேச அரசு உருவாக்கப்படும் சிறிய நிர்வாக பகுதியானது கீழ்கண்ட எதன் அடிப்படையில் அமைந்திருக்கும்? ஒரு சுதேச அரசு உருவாக்கப்படும் சிறிய நிர்வாக பகுதியானது எதன் அடிப்படையில் அமைந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் மற்றும் கலாச்சாரம், மொழி மற்றும் பூகோள அமைப்பு.
இது இரண்டின் அடிப்படையில் தான். ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. சுதேச அரசு உருவாக்கப்படும் சிறிய நிர்வாக பகுதியானது எதன் அடிப்படையில் அமைந்திருக்கும்னா அரசியல் மற்றும் கலாச்சாரம், மொழி மற்றும் பூகோள அமைப்பு. பல சிறிய அரசுகளை இணைத்து பேரரசுகளாக மாற்றும் முயற்சி எந்த நூற்றாண்டிலேயே தொடங்கியது? 6ஆம் நூற்றாண்டிலே தொடங்கியது. பல சிறிய அரசுகளை இணைத்து பேரரசுகளாக மாற்றும் முயற்சி வந்து எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே தொடங்கியது. மகத பேரரசு காலத்தில் சுதேச அரசுகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர்கள் பிம்பிசாரர் மற்றும் அஜாதசத்ரு முயற்சியில் ஈடுபட்டார்கள். மௌரியர்கள் காலத்தில் சிறு அரசுகளை ஒருங்கிணைத்தவர்கள். மௌரியர்கள் காலத்தில் சிறு அரசுகளை ஒருங்கிணைத்தவர் யாருன்னா அசோகர். அசோகருக்கு 5 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் சிற்றரசுகளை தங்கள் பேரரசின் கீழ் செயல்படும் சுதந்திர அரசுகளாக நிர்வகித்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் மற்றும் அவரது மகன் சமுத்திரகுப்தர். அசோகருக்கு 5 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் சிற்றரசுகளை தங்கள் பேரரசின் கீழ் செயல்படும் சுதந்திர அரசுகளாக நிர்வகித்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் மற்றும் அவரது மகன் சமுத்திரகுப்தர். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, பேரரசுகளுக்கும் சிற்றரசுகளுக்கும் இடையே ஏற்பட்ட அதிகார போட்டி, பொறாமை மற்றும் நம்பிக்கையின்மை ஆகியவை அரபு மற்றும் பாரசீக படையெடுப்புகளுக்கு வாய்ப்பளித்தன. கூற்று 1 வந்து சரிதான். பேரரசுகளுக்கும் சிற்றரசுகளுக்கும் இடையே ஏற்பட்ட அதிகார போட்டி, பொறாமை மற்றும் நம்பிக்கையின்மை ஆகியவை அரபு மற்றும் பாரசீக படையெடுப்புகளுக்கு வாய்ப்பளித்தது தான். கூற்று 1 சரி. கூற்று 2, இதன் விளைவாக வட இந்தியா முழுவதும் முகலாய பேரரசு தனது ஆதிக்கத்தினை நிலைபெற செய்து கொண்டது. அதில் கூற்று 2 சரிதான். இதன் விளைவாக வட இந்தியா முழுவதும் முகலாய பேரரசு வந்து தனது ஆதிக்கத்தை நிலைபெற செய்து கொண்டது. கூற்று 1 சரிதான். கூற்று 2 சரிதான். ஆப்ஷன் வந்து சி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. குண்டு முழங்கி மரியாதை செய்யும் முறை எந்த ஐரோப்பியர்களின் காலனி ஆதிக்கத்தின் போது கடைபிடிக்கப்பட்டது? குண்டு முழங்கி மரியாதை செய்யும் முறை வந்து எந்த ஐரோப்பியர்களின் காலனி ஆதிக்கத்தின் போது கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இல்லை அனைவராலுமே கடைபிடிக்கப்பட்டது தான். இல்லை மேற்கண்ட அனைவருமே சரிதான். ஐரோப்பியர்கள் குண்டு முழங்கும் முறையை எதன் குறியீடாக பயன்படுத்தினர்? ஐரோப்பியர்கள் வந்து குண்டு முழங்கும் முறையை எதன் குறியீடாக பயன்படுத்தினார்கள்? சுதேச அரசுகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டதற்கான குறியீடாக கருதப்பட்டது. சுதந்திரத்திற்கு முன்னர் இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளின் எண்ணிக்கை இது எப்பனா சுதந்திரத்திற்கு முன்னர் இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 565 பேர். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தால் குண்டு முழங்கும் மரியாதை வழங்கப்பட்ட சுதேச அரசுகளின் எண்ணிக்கை தோராயமாக எவ்வளவாக இருக்கலாம்? பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தால் குண்டு முழங்கும் மரியாதை வழங்கப்பட்ட சுதேச அரசுகளின் எண்ணிக்கை வந்து தோராயமாக எவ்வளவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோராயமாக வந்து 117 இருந்து 120 வரை இருக்கலாம். சுதேச அரசுகளின் சிறப்பு நிலை எதன் அடிப்படையில் அறியப்பட்டது? முழங்கப்படும் குண்டுகளின் எண்ணிக்கை அடிப்படையில். சுதேச அரசுகளின் சிறப்பு நிலை வந்து எதன் அடிப்படையில் அறியப்பட்டதுன்னா முழங்கப்படும் குண்டுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில். கீழ்கண்டவற்றுள் 21 குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்ற சுதேச அரசுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவாலியர் மன்னர் சிந்தியா, பரோடா மகாராஜா, கெக்வார், ஹைதராபாத் மற்றும் பிரார் நிஜாம்கள். இதில் பாட்னா மகாராஜா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாது, இதுதான் தவறானவர். இதில் குவாலியர் மன்னர் சிந்தியா, பரோடா மகாராஜா, கெக்வார், ஹைதராபாத் மற்றும் பிரார் நிஜாம்கள் இந்த 3 பேருமே 21 குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்ற சுதேச அரசுகள். இதில் பாட்னா மகாராஜா வந்து 9 குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்ற சுதேச அரசர். அதனால இவர் தான் தவறானது. கீழ்கண்டவற்றுள் 21 குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்ற சுதேச அரசு எது? 21 குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்ற சுதேச அரசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மகாராஜா, அடுத்து மைசூர் மகாராஜா. இந்த 2 பேருமே 21 குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்ற சுதேச அரசு தான். இல்லை ஏவும் பியும் சரியானது. இதுவரையும் பார்த்ததில் 21 குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்ற சுதேச அரசுகள் எதெல்லாம் பார்த்தோம்? குவாலியர் மன்னர் சிந்தியா, பரோடா மகாராஜா கெக்வார், அடுத்து ஹைதராபாத் மற்றும் பிரார் நிஜாம்கள், அடுத்து ஜம்மு காஷ்மீர் மகாராஜா, மைசூர் மகாராஜா.
உங்கள் எல்லாருமே 21 குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்ற சுதேச அரசுகள். கீழ்காணும் சுதேச அரசுகளுள் 9 குண்டுகள் முழங்கும் உரிமை பெறாதவர் யார்? 9 குண்டுகள் முழங்கும் உரிமை பெறாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சச்சின் நவாப், பாட்னா மகாராஜா. இல்லை, பாட்னா மகாராஜா வந்து 9 குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்றவர் தான். வாத்வான் மகாராஜா, லாகூர் நவாப், குவாலியர் மன்னர் சிந்தியா. இல்லை, பார்த்தோன்னே தெரியுது, இதில் குவாலியர் மன்னர் சிந்தியா இவர் வந்து 21 குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்றவர். இப்போ பெறாதவர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. டி தான். இல்லை, சச்சின் நவாப், பாட்னா மகாராஜா, வாத்வான் மகாராஜா, லாகூர் நவாப். இந்த 4 பேருமே 9 குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்றவர். இதில் பெறாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குவாலியர் மன்னர் சிந்தியா. மொத்தமுள்ள 565 சுதேச அரசுகளில் எத்தனை சுதேச அரசுகள் மட்டுமே குண்டு முழங்கும் உரிமை பெற்றிருந்தன? 117 முதல் 120 சுதேச அரசுகள் மட்டும் குண்டு முழங்கும் உரிமை பெற்றிருந்தது. பல சுதேச அரசுகள் பிரிட்டிஷ் அரசுகளுக்கு கீழ் இருந்த போதும் குண்டு முழங்கும் மரியாதையை பெறாமல் இருந்ததற்கான காரணங்களை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல சுதேச அரசுகள் பிரிட்டிஷ் அரசுகளுக்கு கீழ் இருந்த போதும் குண்டு முழங்கும் மரியாதையை பெறாமல் இருந்ததற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, சில சுதேச அரசுகள் இந்த முழங்கும் முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. கூற்று 2, சில சுதேச அரசுகள் இம்முறையை தங்களுக்கான மரியாதை குறைவாக கருதினர். கூற்று 3, சில சுதேச அரசுகளின் ஆட்சி மாறினாலும் அவர்கள் தங்களது அரச பட்டங்களையும் ஓய்வூதியங்களையும் பயன்படுத்தினர். இல்லை, 3 கூற்றுமே சரியானதான். இல்லை, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பல சுதேச அரசுகள் பிரிட்டிஷ் அரசுகளுக்கு கீழ் இருந்த போதும் குண்டு முழங்கும் மரியாதையை பெறாமல் இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, சில சுதேச அரசுகள் வந்து இந்த முழங்கும் முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது சரிதான். அடுத்தது, சில சுதேச அரசுகள் இம்முறையை தங்களுக்கான மரியாதை குறைவாக கருதினர். இல்லை, 2வது சரிதான். 3வது, சில சுதேச அரசுகளின் ஆட்சி மாறினாலும் அவர்கள் தங்களது அரச பட்டங்களையும் ஓய்வூதியங்களையும் பயன்படுத்தினார்கள். இல்லை, 3மே சரியானதா. ஆப்ஷன் வந்து டி, 1, 2 மற்றும் 3 சரி. விடுதலைக்கு முன்பு பல சுதேச அரசுகள் யாருடைய ஆதரவுடன் இயங்கி வந்தன? காலனிய பிரிட்டன் அரசின் ஆதரவுடன் இயங்கி வந்தது. யாருன்னா, பல சுதேச அரசுகள் வந்து காலனிய பிரிட்டன் அரசின் ஆதரவுடன் இயங்கி வந்தது. எப்பனா, விடுதலைக்கு முன்பு. பிரிட்டிஷ் அரசின் கீழ் இயங்கி வந்த சுதேச அரசுகள் ஒன்றிணைப்பு என்ற யோசனையை ஏற்க மறுத்ததற்கான முக்கிய காரணம். பிரிட்டிஷ் அரசின் கீழ் இயங்கி வந்த சுதேச அரசுகள் வந்து ஒன்றிணைப்பு என்ற யோசனையை ஏற்க மறுத்ததற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான காரணம் என்னன்னா, தாங்கள் இதுவரை பெற்றிருந்த சலுகைகளை விட்டு கொடுக்க மனம் இல்லாததால். காரணம் என்னன்னா, தாங்கள் இதுவரை பெற்றிருந்த சலுகைகளை விட்டு கொடுக்க மனம் இல்லாததால். விடுதலைக்கு பின்னர் பல சுதேச அரசுகளின் நோக்கம் அல்லது எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது? என்னவாக இருந்ததுன்னா, தன்னாட்சியுடன் கூடிய சுதந்திர அரசுகளை அமைத்துக் கொள்வது. விடுதலைக்கு பின்னர் பல சுதேச அரசுகளின் நோக்கம் வந்து என்னவாக இருந்ததுன்னா, தன்னாட்சியுடன் கூடிய சுதந்திர அரசுகளை அமைத்துக் கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்தது. சுதேச அரசுகள் ஒன்றிணைப்பு என்பதன் நோக்கங்களில் கீழ்கண்டவற்றுள் எவை அடங்கும்? சுதேச அரசுகளின் ஒன்றிணைப்பு என்பதன் நோக்கங்களில் வந்து எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. பிரிட்டனின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவது, சுதேச அரசுகள் மற்றும் மாகாணங்களை கலைப்பது, பிரிட்டிஷ் காலனிய ஆட்சிக்கு முடிவு கட்டுவது. இதில் என்ன கேட்டிருக்காங்க, சுதேச அரசுகள் ஒன்றிணைப்பு என்பதன் நோக்கங்களில் எது வந்து அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டனின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவது, சுதேச அரசுகள் மற்றும் மாகாணங்களை கலைப்பது, பிரிட்டிஷ் காலனிய ஆட்சிக்கு முடிவு கட்டுவது. இது 3மே சரியானதா? இதில் அனைத்துமே சரி. அரசியல், ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மற்றும் வன்முறை ஆகியவற்றிற்கு இடையே சுதேச அரசுகள் ஒருங்கிணைப்பு செயல்கள் எந்த ஆண்டில் நிகழ்ந்தன? 1947 அரசியல், ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மற்றும் வன்முறை ஆகியவற்றிற்கு இடையே சுதேச அரசுகள் வந்து ஒருங்கிணைப்பு செயல்கள் வந்து எந்த ஆண்டில் வந்து நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1947. மொத்தமாக டாபிக் 2 வந்து முடிக்கிறதுக்கு 530 வினாக்கள் பார்க்கணும். அதில் மொதல் 30 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். பேலன்ஸ் இருக்க வினாக்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட 6th-லேருந்து 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்கள் நேம் சொல்லி பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம்.